தங்க விலை உயர்வுக்கு இதுதான் காரணம். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உயர்ந்ததை தொடர்ந்து இந்தியாவிலும் பார்த்தோம் அப்படின்னா 10 கிராம் தங்கத்தின் விலை அப்படின்னு வரலாறு காணாத ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. 1 லட்சம் ரூபாயை தாண்டி இருக்கிறது. அதாவது மும்பை சந்தையில் பார்த்தோம்னா தற்போது நிலவரப்படி 24 கேரட் 10 கிராம் தங்கத்தினுடைய விலை பார்த்தோன்னா 1 லட்சமாக இருக்கு. 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு 10 கிராமுக்கு 91,600 அப்படிங்கிற ரீதியில் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் தங்கத்தின் விலை பொதுவாக சர்வதேச விலைகளை பின்பற்றுகிறது. மார்ச் 2024 கடந்த ஆண்டு முதல் தங்கம் சுமார் 59% லாபம் ஈட்டியிருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்க டாலர் வலுவிழப்பது தங்கத்திற்கான தேவையை அதிகரிக்கிறது. ஏன்னா இது வெளிநாட்டு நாணயங்களை வைத்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு தங்கத்தை மலிவாக ஆக்குது. அமெரிக்க நாணய கொள்கையை சுற்றிக்கூடிய புதிய நிச்சயமற்ற தன்மையே தங்க விலை உயர்வுக்கு முக்கிய காரணம். ட்ரம்ப் பெடரல் ரிசர்வ் வங்கியை மாற்றி அமைக்கும் திட்டங்களை வெளியிட்ட பிறகு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. நாடுகளுக்கிடையான சண்டை அல்லது பிரச்சனை வரும் அப்படிங்கிற பயம் அதிகமாக இருக்கு. இதனால மக்கள் பாதுகாப்புக்காக என்ன பண்றாங்க, தங்கத்தை வாங்குறாங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயான பிரச்சனை இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் அமெரிக்க வட்டி விகிதங்களை முடிவு செய்வதில் சிக்கலை ஏற்படுத்துது. பல நாடுகளுடைய மத்திய வங்கிகள் அதிக அளவிலான தங்கத்தை வாங்குறாங்க. இது தங்கத்தினுடைய தேவையை அதிகரித்து விலையை உயர்த்துகிறது. பொருட்களுடைய விலை தொடர்ந்து உயரும் போது பணத்தினுடைய மதிப்பு குறைகிறது. அப்போ மக்கள் தங்கள் பணத்தை பாதுகாக்க தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க. அமெரிக்காவில் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கவலை மற்றும் அரசாங்க கடன் பிரச்சனை போன்றவரையும் தங்கம் விலையை பாதிக்கின்றது. சீனாவும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களும் முதலீட்டாளர்களும் தொடர்ந்து தங்கத்தை வாங்குறாங்க. இதுவும் விலை உயர்வுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய மத்திய வங்கி பற்றி பேசியது முதலீட்டாளர்களுக்கு கவலை ஏற்படுத்தியது. ட்ரம்ப் மத்திய வங்கியினுடைய தலைவரை விமர்சித்தது வங்கியினுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற சந்தேகத்தை உருவாக்கியது. இதனால அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறைந்தது. டாலர் மதிப்பு குறையும் போது மற்ற நாடுகளில் இருந்து தங்கம் வாங்குபவர்களுக்கு விலை குறைவாக இருக்கும். அதனால தங்கம் வாங்குவது அதிகமாகி விலை உயர்ந்தது. ட்ரம்பினுடைய பேச்சால் ஏற்பட்ட இந்த நிலை பங்கு சந்தைகள் போன்ற மற்ற முதலீடுகளுடைய ஆபத்து அதிகரிக்க பாதுகாப்பான முதலீடாக மக்கள் இதை பார்க்குறாங்க. டாலர் மற்றும் பங்கு சந்தைகள் சரியும் போது தங்கம் லாபம் அடைகிறது. ட்ரம்ப் வட்டி விகிதங்களை குறைக்காத மத்திய வங்கி தலைவரை நீக்க விரும்புவதாக சொல்லியிருந்தார். இதுவும் சந்தையிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்தியா தங்கத்தை அதிக வாங்கக்கூடிய நாடுகள் 2வது இடத்துல இருக்காங்க. முதலிடத்துல பார்த்தா சீனா இருக்காங்க. 2023 இந்தியா 761 டன் தங்கம் வாங்கியிருக்காங்க. 2024 இது 802.8 டன்னாக உயர்ந்திருக்கிறது. இந்திய கலாச்சாரத்தில் தங்கம் முக்கியமானது. தலைமுறையாக சேமித்து வைக்கப்படுது. வீட்டில் மருத்துவ செலவு, படிப்பு செலவு, இந்த மாதிரி திடீர் தேவைகளுக்கு மக்கள் தங்க நகைகளை அடமானம் வைத்து கடன் வாங்குறாங்க. பொருளாதாரம் சரியில்லாத போதும் தங்கத்தை நம்பி கடன் வாங்குவது அதிகமாகிறது. இப்போது மொபைல் ஆப் மூலமாக கூட தங்க கடன்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதால நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்க. தங்க விலை தொடர்ந்து உயர்வதால் தங்கத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கும் வழக்கம் இந்திய மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற பல்வேறு சர்வதேச மற்றும் உள்ளூர் காரணிகள் அடிப்படையில் தான் தங்கம் விலை என்பது உயர்வதற்கு மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. இந்த நிலை மாறினா மட்டும்தான் தங்கம் விலை குறையும். ஆனால் மாறுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம்தான். அப்படி பார்த்தா தங்கம் விலை வருகின்ற நாட்களில், வருகின்ற சில மாதங்களில், அடுத்த 2-3 ஆண்டுகளில் குறைவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு.